இசைக்குட்டி இங்க வா, இங்க வா. என்னம்மா? ஜனாமா உங்களுக்கு கதை சொல்லட்டா? ஒரு ஊர்ல ஒரு பெரிய காடு இருந்துச்சாம். அந்த காட்டுக்குள்ள இசைக்குட்டி மாதிரி ஒரு அழகான மயில் இருந்துச்சாம். என்ன மாதிரியா? என்ன மாதிரி? ஆமா. தமிழுக்கும் அவ குடும்பத்துக்கும் மரியாதை இல்லாத இடத்துல நான் எதுக்கு இருக்கணும்? என்னால அந்த வீட்டுக்கு மறுபடியும் போக முடியாது. நான் இனிமே இங்கதான் இருக்க போறேன். உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? என்ன இப்படி கேக்குறீங்க? இதுவும் உங்க வீடு தான், நீங்க தாராளமா இருக்கலாம். ஆனா உங்க வீட்டுல எல்லாரும் உங்களை தேடுவாங்களே. அத பத்திலாம் கவலை இல்ல தமிழம்மா. ஜனாமா குடும்பத்தை விட்டுட்டு வந்துட்டா. ஜனாமா கதை கதை. சொல்றேன். என்ன மீனா, மச்சான் குரல் ரொம்ப ஒசருது. பாருண்ணே, நான் என்ன பண்ண? நான் என்னமோ அவளை வீட்டை விட்டு நான் தான் துரத்துன மாதிரி அவர் பேசுறாரு, என்ன திட்டுறாரு. பின்ன திட்டதான் செய்வாரு. அத்தைக்கு எந்த அளவுக்கு தமிழ் முக்கியமோ அதே அளவுக்கு மச்சானுக்கும் முக்கியமா தோண ஆரம்பிச்சிருச்சு. அந்த அளவுக்கு அவர் அவளுக்கு சப்போர்ட் பண்றாரு. அந்த தமிழ் அவர் மனச அந்த அளவுக்கு மாத்தி வச்சிருக்கா. இப்படியே போயிட்டு இருந்ததுன்னு வையே, இன்னும் கொஞ்ச நாள்ல அத்தை எப்படி உன் கைய மீறி போனாங்களோ அதே மாதிரி உன் புருஷனும் அந்த தமிழ் பொண்ணு பேச்சதான் கேட்பாரு. இத பாரு மீனா, அதெல்லாம் உன் எதிர்காலத்துக்கு நல்லது கிடையாது. பாத்துக்க. பாத்திருந்துக்கோ மீனா, மாமியார் நல்லா இருக்கும் போதே மருமக கொடி ஒரு வீட்டுல பறக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் மாமியார் அந்த மருமகளுக்கு அடிமை. ஏற்கனவே நீ ஜனாமாக்கு ஒரு அடிமை மாதிரிதான் இத்தனை நாள் இருந்த. இல்ல, நான் உண்மைதானே சொன்னேன். அதே மாதிரி அந்த தமிழுக்கும் நீ அடிமை ஆயிடாத. என்ன நடந்தாலும் அந்த தமிழை போய் மன்னிப்பு கேட்டு இங்க கூட்டிட்டு வந்துடாத. அப்படி பண்ணேன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் சல்லி பைசாக்கு உன்னை மதிக்க மாட்டாங்க. பாத்துக்க. போலாம் வா. தமிழம்மா, என்ன பண்றீங்க? ஜனாமா, நீங்க பாப்பா கூட பேசிட்டு இருங்க, நான் சமைச்சு எடுத்துட்டு வரேன். நான் தான் சமைப்பேன். எல்லாருக்கும் இன்னைக்கு என் கையால சமைச்சு போட போறேன். எதுக்கு ஜனாமா உங்களுக்கு இவ்வளோ கஷ்டமோ? நானே சமைச்சிடுறேன். ஐயோ, எனக்கு இதெல்லாம் கஷ்டமே இல்லை, எனக்கு இதுதான் சந்தோஷமே. ஏன்னா என் வாழ்க்கை ஆரம்பிச்சதே இதுலதான். நீங்க நகருங்க. நல்ல சாம்பாரும் சட்னியும் பூ மாதிரி இட்லியும் நான் செஞ்சிடுறேன். டேய் சேது, நீ சிஸ்டர்னு தமிழ் மேல பாசமா தானே இருக்க. அந்த சிஸ்டரை தடுக்க தெரியாதா உனக்கு? அத்தான், நான் சொன்னேன் அத்தான். எவ்வளவோ கெஞ்சியும் பார்த்துட்டேன். சிஸ்டர் கேட்கறதாவே இல்லை. மாமாவும் போய் பேசி பார்த்தாரு. தமிழ் சிஸ்டர் பிடிவாதமா இருந்தாங்க அத்தான். அந்த அளவுக்கு பிடிவாதமா வீட்டை விட்டு போறாங்கன்னா அவங்க மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
இவளால ஒரு நாள் கூட வீட்டுல நிம்மதியா இருக்க முடியலடா. ஏன்டா கல்யாணம் பண்ணோம், ஏன்டா வாழ்றோன்னு இருக்குடா. என்னத்தான் இப்படி பேசுறீங்க? நீங்களும் ஏதோ தமிழ் சிஸ்டர் மேல தப்புன்ற மாதிரி பேசுறீங்க. உங்க மனசை தொட்டு சொல்லுங்க. தமிழ் சிஸ்டர் தப்பு பண்ணாங்களா? அவங்க இன்னைக்கு வீட்டை விட்டு போனது தப்புன்றீங்களா? மான ரோஷம் இருக்கிறவங்க, சோத்துல கொஞ்சமாவது உப்பு போட்டு சாப்பிடுறவங்க யாராவது இன்னைக்கு இந்த வீட்டுல நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் இருப்பாங்களா? சரியாத்தான், தமிழ் சிஸ்டரை விடுங்க. வர்ஷினியே இருக்கு. நம்ம வர்ஷினி மேல யாராவது திட்டுப்பாட்டம் போட்டா நீங்க சும்மா இருப்பீங்களா? இல்ல கையை கட்டிட்டு தான் வேடிக்கை பார்ப்பீங்களா? சரி, அவளை விடுங்க. நான் உங்க மச்சான் தானே. என் மேல இப்படி யாராவது திருட்டு பழி போட்டா நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்களா? உங்க ரத்தம் கொதிக்காது? மல்லுக்கு நிக்க மாட்டீங்களா? அவங்க யாரா இருந்தாலும் உங்க உறவே வேணான்னு தள்ளி விட்டுருக்க மாட்டீங்க? எங்களுக்கு ஒண்ணுன்னா உங்களுக்கு துடிக்கும். ஏன்னா நாங்களும் அவங்க சொந்த ரத்தம். ஆனா தமிழ் சிஸ்டர் அப்படி இல்ல. அவங்க வேற குடும்பம், யாரோ தானே. அப்ப அப்படித்தானே அத்தா பாப்பீங்க? அது எப்படி அத்தா? கல்யாணம் பண்ணி இத்தனை நாளா தமிழ் சிஸ்டர் உங்க கூடவே இருந்திருக்காங்க. அவங்க இன்னைக்கு வீட்டை விட்டு போயிருக்காங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு பதறி போய் கூட்டிட்டு வருவீங்களா? அதை விட்டுட்டு கதவை சாத்திட்டு புலம்பிட்டு இருக்கீங்க. அதுவும் இல்லாம திட்டிட்டு வேற இருக்கீங்க. ஏங்க, எங்கெங்க போனீங்க? எங்கேயோ போனேன். அத பத்தி உனக்கு என்ன அக்கறை? ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? வேற எப்படி பேச சொல்ற மீனா? இந்த வீட்டுல தான் ஏன் விருப்பத்துக்கு எதுவும் நடக்க மாட்டேங்குதே. எல்லாரும் ஆளுக்கு ஒரு திசையில யோசிக்கிறீங்க. நான் சொல்றதா இங்க யாருமே கேட்கறது இல்ல. என் சந்தோஷம் நிம்மதிக்கு யாருமே இங்க முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லையே. நான் பெரிய உறவா நினைச்ச தமிழ இந்த வீட்டை விட்டு துரத்திட்டீங்களே. கூடவே எங்க அம்மா எங்க போனாங்கன்னே தெரியல. இப்ப நான் என்ன பண்றது? பக்கத்துல போய் கோயில் பார்க்க எல்லாம் தேடிட்டு வந்தேன். அம்மா எங்கேயும் காணோம். போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. தம்பி, அம்மாவை பார்க்கலையா நீங்க? இல்ல முத்தம்மா, எங்க போனாங்கன்னே தெரியல. அத்தை மனசு சரியில்லைன்னா வழக்கமா கோவிலுக்கு தான் போவாங்க. மணி 8 தானே ஆகுது, வந்துருவாங்க. வெயிட் பண்ணுங்க. ஓ, உனக்கு அந்த அளவுக்கு ஈஸியா இருக்குல்ல? என் அம்மாவோட பிடிவாதத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? இத்தனை வருஷமா கூட இருக்கில்ல. அம்மா ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அதுல இருந்து பின்வாங்க மாட்டான்னு உனக்கு தெரியாதா?